ஹை கைஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா அது ஆட்டுக்காலை தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டேன். நல்லா அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி அதோடு சேர்த்துட்டு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விற்று நல்லா ஒரு 8 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த ஆட்டுக்காலையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேக வச்சிருந்த அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சோம். ஸோ ஆட்டுக்கால் பாயா ரெடி. தோசை, இட்லி, இடியாப்பம் வச்சு இதுக்கு வேணால் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.